குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே துணை, குருவே சரணம். என் அன்பு குழந்தையே, காரணமில்லாமல் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்காது. அவ்வாறு உன் கண்ணில் பட்டிருந்தால் முழுமையாக கேள் தங்கமே. கஷ்டம் ஏனப்பா வருகின்றது, துக்கம் ஏனப்பா ஏற்படுகின்றது என்று அடிக்கடி நீ என்னை நினைத்து கேள்வி கேட்கின்றாய். இறைவன் என்பவன் இருந்தால் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற மனோபாவம் உன்னிடத்தில் தோன்றுகின்றது. அந்த விஷயத்தை அப்படியே மனதிற்குள் வைத்துக்கொள். சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கின்றாள். நடப்பது எனக்கு வந்துவிட்டது என கருதி சிறுவன் தானே நடந்து கீழே விழுந்து விடுகின்றான். சாதனையில் இருக்கும்போது சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகின்றதோ அதை போக்க இது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே. தாய் சொல்லிய வார்த்தைகளை கைவிடாதே. அப்பொழுது நிச்சயம் நீ கீழே விழமாட்டாய். அவ்விதமாகவே நான் சொல்லிய விஷயத்தையும் கடைபிடி. சதா என்னை நினை, நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்பு. எனக்கு அனைத்தும் தெரியும், என்னை நானாகவே வழி நடத்துகின்றேன் என்ற எண்ணத்தை உனக்குள் வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன், உனக்கு மார்க்கத்தை எளிதாக்குகின்றேன். நீ நடக்கும் பாதைகள் முட்கள் இருந்தால் உனக்கு முன்பாகவே அதை நான் களைந்து விடுகின்றேன். உன்னுடனே நான் வருவதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? என் அப்பா என்னுடையவர் என்று நினை, நீ என்னுடையவன் என்று நான் கருதுகின்றேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாகவே இருக்கின்றதே என்று நினைத்தால் நான் என்ன செய்ய இயலும்? தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்பொழுதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன். நான் இப்பொழுது கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே தங்கமே. உன் அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே அமையும். அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை, வரம், நலன் அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும். இது உன் அப்பாவின் வாக்கு. எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதுபோல எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. எனவே விமர்சனங்களை கண்டு நீ திகைக்காதே. அனைத்தையும் எதிர்கொள். அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கவலை கொள்ளாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருப்பேன். என் கைகளை பிடித்து என் வேத வாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அருமை கண்மணியே, உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைக்கின்றேன். எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன். இப்பொழுது நீ என் கைகளை பற்றிக்கொள். நான் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுப்பேன். உன்னுடைய மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. உன் முற்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோலா இருக்கின்றது. அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்வதை நான் உணர்கின்றேன் தங்கமே. அவைகள் யாவுமே அர்த்தமற்ற வினாக்கள். நீயே உன்னுடைய மனதில் பல கேள்விகளை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கின்றது. அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலேயே உன்னிடம் வந்து சேரும். ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மாத்மமாக இருக்கின்றது. இந்த மானுட தேகத்தின் தன்மை என்பதை தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, பயம் என்பது தான் பட்டாலும் வலிதான், மற்றவர் பட்டாலும் வலிதான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலியை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மாதான். மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அதே போலத்தான் வாழ்க்கையின் சில கதவுகள் தாழிடப்பட்டு இருக்கலாம். அவைகள் அனைத்தும் மூடப்படுவதற்காக அல்ல,
வீடு வாசலாய் திறந்து இருப்பதற்காகவே. ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். காயம் பட்டவருக்கு வலி, அந்த வலியிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம்தான். வலி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயம் வரும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் விடைகள், அதில் அவர் தம் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் பொழுது அதுவும் ஒரு அனுபவம்தான். அதுவும் அவருக்கு ஒரு பாடம்தான். நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாய் இருக்கும் எதிர்மறை பயணம். அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகின்றாய். இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரப்போகின்றது. வெல்வாய். புனிதமான ஆத்மாவாக நீ வாழ்வாய். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்றுதான் அர்த்தம். இப்பொழுது உன்னில் நடக்கும் சோதனை எண்ண முடியாதது, அவ்வளவு கஷ்டமானது. இப்பொழுது உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகின்றது. நீ என்னையே நம்பி இருக்கின்றாய். உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே என்பதுதான் என்னுடைய அறிவுரையாக உனக்கு இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே. உன்னை ஒரு பொழுதும் நான் கண்கலங்க விட மாட்டேன். எது வந்தாலும் நீ கலங்காதே தங்கமே. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் அளிப்பேன். உனக்கு பின்னால் இருப்பது நானே. காலங்களும் நேரங்களும் தான் உனக்கு பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம், அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்விற்கு விருட்ச மரமாய் உன்னை உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என்னுடைய அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வாய் தங்கமே. உனக்கு நல்லதே நடக்கும். குருவே சரணம், குருவே துணை.